மருந்து கொடுத்து மாத்த போறீங்களா இல்ல மாத்திரை கொடுத்து மாத்த போறீங்களா? எப்படி இருந்தாலும் நடந்தது நடந்ததுதான். சரியோ தவறோ ஒரு பொண்ணை நம்ம வீட்டு மருமகளை அழைச்சிட்டு வந்துட்டோம். அவளை வாசல்லே நிறுத்தி வைக்கிறது நம்ம தகுதிக்கு குறைவான செயல். சுந்தர், நீ அவளை அழைச்சுக்கிட்டு உள்ள போ. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோ. ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்ட பிறகு ஆசீர்வாதம் எதுக்குடா? உனக்கு தேவை ஆசீர்வாதம் இல்ல, அங்கீகாரம் தான். உன் கல்யாணத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அம்மா, நீ செய்த காரியத்துக்கு அவர் சம்மதிச்சாரு, அதுவே பெரிய காரியம். ஆசீர்வாதம் வேறு வேணுமா? ஆசீர்வாதம் போட. அப்பா நம்ம கல்யாணத்தை அங்கீகரிச்சுட்டாரு. உள்ளவா. குழந்தைக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது சங்கீதம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல? ஆமாப்பா, எனக்கு பாட்டுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, நானும் நினைச்சேன். நல்ல வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்ச டீச்சரா பார்த்து ஏற்பாடு பண்ணங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கா? அது இருக்கு. நல்ல கர்நாடக சங்கீதமா சொல்லி கொடுக்கணும். கர்நாடக சங்கீதத்துக்கு எதிர்காலமே இல்ல. நோ. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி, கர்நாடக சங்கீதத்துக்குள்ள மதிப்பு குறையவே குறையாது. இப்ப உலகம் பூரா அதுக்கு தான் பேரு. நீ நான் ஏன் சண்டை போடணும்? உமாவே கேட்போம். உமா வாங்க. என்னப்பா? உனக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்காதுப்பா. எனக்கு பச்சான பாத்தீங்களா அதான்ப்பா பிடிக்கும். போதுமா? கொஞ்சம் போதுமா, பசிக்கலமா. என்ன போதுமா பசிக்கலாமா? என்ன கலாட்டம்? பாருங்க, உங்க செல்லமா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மா தான்ப்பா ஊட்டி ஊட்டி விடுறாங்க. ஆமா, அவ என்ன குழந்தைய என்ன ஊட்டி விடுறதுக்கு? வயசு 7 ஆக போகுது. உமா, இனிமே நீயே தான் சாப்பிடணும். சரிப்பா. கல்பனா, நாளை காலையில நான் லண்டன் போறேன். திரும்பி வரதுக்கு 15 நாள் ஆகும். என்னங்க இது திடீர் ப்ரோக்ராம்? முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் போறதா இருந்தது. அவர் தான் திடீர்னு என்னையும் கூட வர சொல்லிட்டார். என் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு.